friends, welcome to user friendly. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா Poco தரப்புல இருந்து Poco X3 மொபைலை லான்ச் பண்ண போறாங்க. சோ அந்த மொபைலோட ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷனை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மொபைலோட ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா 6.67 இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1080x2400 பிக்சல் கொடுத்துருக்காங்க. கூடவே டிஸ்பிளே டைப் பார்த்தீங்கன்னா வந்து IPS LCD யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா வந்து 20:9 கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து ப்ராசஸர். ஸோ ப்ராசஸரில் என்ன சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா Qualcomm Snapdragon 732G யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டா கோரும் யூஸ் பண்ணியிருக்காங்க. கூடவே 2.3 GHz கிளாக் ரேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து 64-bit ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட கிராஃபிக்ஸ் கார்டு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா வந்து Adreno 618 கொடுத்துருக்காங்க. ஸோ ரேம் பார்த்தீங்கன்னா வந்து 6GB ரேம் கொடுத்துருக்காங்க. 64GB இன்டர்னல் மெமரி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் வந்து அதிகமாக ஸ்டோரேஜ் வேணும்னா அதற்கான ஒரு டெடிகேட்டட் மைக்ரோ SD ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நீங்கள் அப் டு 512GB வரைக்கும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது கேமரா. ரியர் கேமராவில் வந்து 4 கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ப்ரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா வந்து 64 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆமாம் 64 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் ஃபோட்டோஸ்லாம் வந்து எந்த அளவுக்கு வரும்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது செகண்ட் கேமராவில் பார்த்தீங்கன்னா வந்து 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. தேர்ட் கேமரா பார்த்தீங்கன்னா வந்து 2 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் கேமரா பார்த்தீங்கன்னா வந்து 2 மெகா பிக்சல் டெப்த் கேமரா கொடுத்துருக்காங்க. கூடவே LED ஃப்ளாஷும் கொடுத்துருக்காங்க. இதோட இமேஜ் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா வந்து 9000x7000 பிக்சல் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கேமராவில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்கன்னா ஆட்டோ ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க, கண்டினியூஸ் ஷூட்டிங் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஹை டைனமிக் ரேஞ்ச் மோட் கொடுத்துருக்காங்க. கூடவே டிஜிட்டல் ஜூம், ஆட்டோ ஃப்ளாஷ், ஃபேஸ் டிடெக்ஷன், டச் டு ஃபோக்கஸ், இது எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து இந்த ஃபோனில் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து செல்ஃபி கேமராவில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேமரா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு கேமரா எவ்வளோ மெகா பிக்சல் பார்த்தீங்கன்னா வந்து 20 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி பார்த்தீங்கன்னா வந்து 5160 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து சென்சார்ஸ். என்னென்ன சென்சார்ஸ் இல்லை கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அது வந்து பொசிஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபோனோட சைடில் இருக்குது. சைட்லனா வந்து நீங்கள் லாக் பட்டன் இருக்கும்ல, ஸோ அதுக்கு கீழே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்னென்ன சென்சார்ஸ் இல்லை கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லைட் சென்சார் கொடுத்துருக்காங்க, ப்ராக்சிமிட்டி சென்சார் கொடுத்துருக்காங்க, ஆக்சிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க, கைரோஸ்கோப் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் டூயல் சிம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து நானோ சிம் போடுற மாதிரி தான் இருக்குது. இதுலையுமே வந்து 4G 3G 2G எல்லாமே வந்து சப்போர்ட் ஆகும். ஸோ இந்தியன் பேண்ட்ஸ் எல்லாமே வந்து சப்போர்ட் ஆகுது. LTD வால்ட்டு எல்லாமே வந்து இதில் சப்போர்ட் ஆகுது. அடுத்தது ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதில் என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா Android V10Q யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஓரளவுக்கு இந்த ஃபோனோட ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துட்டோம். ஸோ இந்த ஃபோனை நான் எதுக்காக வாங்கணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ இந்த ஃபோனில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சூப்பரான வந்து கேமரா கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து 64 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம்னா அரௌண்ட் ஒரு 17,000லேருந்து ஒரு 20,000க்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதனா மொபைல் ரிவ்யூ வேணும்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.